உருளைக்கிழங்கு வறுவலை இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். செய்யலாமா? நான் வந்து 1/2 கிலோ உருளைக்கிழங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தோலோடவே இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கட் பண்ணியிருக்கிற உருளைக்கிழங்க கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதை சுத்தமாக தண்ணி இல்லாமல் ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது கூட நார்மல் மிளகாய் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்துருங்க. காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அதையும் மேலாப்பில் தூவி விட்டுருங்க. இதோட ஒரு 8லிருந்து 10 பல்லு பூண்டு வந்து நான் தட்டி எடுத்திருக்கேன். நல்லா தோலை நீக்கிட்டு பூண்டு பல்லை மட்டும் நல்லா தட்டி 1-2 தட்டி அதோடு சேர்த்துருங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, பச்சை தேங்காய் எண்ணெயை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த மசாலாவெல்லாம் கையில் நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க. இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக ஒரு தக்காளியாக மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிட்டு அந்த தக்காளி பேஸ்ட்டில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே எடுத்துக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அந்த மசாலாவோடு அந்த உருளைக்கிழங்கை ஃபுல்லாக இதில் சேர்த்துருங்க. அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. அடிப்பிடிக்காமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா வெந்து மொறு மொறுன்னு நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியாக வெந்து கிடச்சிரும். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் சாம்பார், ரசம், தயிர் சாதம், புளிக்குழம்பு, வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி எல்லாத்தோடையும் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இந்த உருளைக்கிழங்கு வறுவலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, ஆனால் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.